ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சப்ஜெக்ட் வெர்பு அக்ரிமெண்ட் ரூல்ஸில் பார்ட் 12 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாளைக்கு ஒருத்தர் 2 பேராவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. சரி போலாங்களா? ரூல் 62. ஈச் எவரி ஒன்றுக்கு பிறகு ஆஃப் வந்தால் சிங்குலர் வெர்பு பயன்படுத்த வேண்டும். எடுத்துக்காட்டு, ஈச் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸ் ப்ரெசன்ட். மாணவர்கள் ஒவ்வொருவரும் வந்துள்ளனர். 2வது எக்ஸாம், எவ்ரி ஒன் ஆஃப் த பிளேயர்ஸ் ஈஸ் ஃபிட். வீரர்கள் ஒவ்வொருவரும் உடல் நலத்தில் உள்ளனர். அடுத்து ரூல் 63. ஏ பேஸ்கட் ஆஃப் வந்தால் சிங்குலர் வேர்ப் பயன்படுத்த வேண்டும். ஒரு சென்டென்ஸில் ஏ பேஸ்கட் ஆஃப் அப்படின்னு நீங்கள் அதை நவுனாக பயன்படுத்துனீங்கன்னா, நயனாக பயன்படுத்தி நீங்கள் சென்டென்ஸ் எழுதுனீங்கன்னா சிங்குலர் வேர்பு எடுக்கணும்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஏ பேஸ்கட் ஆஃப் ஆரஞ்சஸ் ஈஸ் ஆன் த டேபிள். ஆரஞ்சு பழங்கள் இருந்தால் ஒரு கூடை மேஜின் மீது உள்ளது. ஏ பேஸ்கட் ஒரு கூடை. இதுதான் சப்ஜெக்ட்டு. அந்த ஆஃப்ன்றது ப்ரிப்போசிஷன். ஆரஞ்சுன்றது இந்த ஆஃப்ன்ற ப்ரிப்போசிஷனுக்கு ஆப்ஜெக்டாக வந்திருக்குது. ஆஃப்ன்ற ப்ரிப்போசிஷனுக்கு ஆப்ஜெக்டாக ஆரஞ்சஸ்ன்ற வந்துருக்கிறதுனால அதை நம்ம சப்ஜெக்ட்டுக்கு பார்க்கக்கூடாது. ஏ பேஸ்கட்ன்றது தான் சப்ஜெக்ட்டு. ஏ பேஸ்கட்ன்றது சிங்குலர்ன்றதுனால ஈஸ்ன்ற சிங்குலர் வெர்பு வந்திருக்குது. அதே ரூல் 64. த ஆரஞ்சஸ் இன் த பேஸ்கட் டேஸ்ட் குட்டு. இந்த சென்டென்ஸில் த ஆரஞ்சஸ் இதுதான் சப்ஜெக்ட்டு. இந்த பேஸ்கட் சப்ஜெக்ட் கிடையாது. இந்த ஆரஞ்சஸ் ப்ளூரல் நவுன்றதுனால டேஸ்ட்ன்ற ப்ளூரல் வெர்பு யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. சரி போலாங்களா? அடுத்தது ரூல் 64. ஏ வேலி ஆஃப் வந்தால் ப்ளூரல் வேர்ப் பயன்படுத்த வேண்டும். ஏ வேலி ஆஃப் டவுட்ஸ் வேர் ரைஸ்டு பை த கன்சியூமர்ஸ். ஏ வேலி ஆஃப்னு சப்ஜெக்ட் இடத்துல வந்திருக்குதுங்களா, அந்த நவுன் வந்துருக்குதுங்களா, அப்படி வந்தால் ப்ளூரல் வேர்பு பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. வேர் ரைஸ்டுன்னு வந்துருச்சிங்களா, வேர் ரைஸ்டு ப்ளூரல் ஃபார்ம் வந்திருக்குது. ப்ளூரல் ஃபார்ம் வேர்பு வந்திருக்குன்னு தெரிஞ்சுங்க. அடுத்தது ரூல் 65. நம்பர் ஆஃப் மெஜாரிட்டி ஆஃப் என்ற எண்ணிக்கையை குறிக்கும் சொற்றொடர்கள் பயன்படுத்தினால் ப்ளூரல் வேர்ப் பயன்படுத்த வேண்டும். ஏ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆப்சன்ட் டுடே. த மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரெடி. ஆறுன்னு ப்ளூரல் வேர்ப் வந்துருக்குதுங்களா. சரி, அடுத்தது ரூல் 66. ரூல் 66. அதில் பாருங்கள், வேஜஸ். வேஜ் அப்படின்னா சம்பளம், கூலின்னு அர்த்தம். இது வேஜ்னு வந்தால் சிங்குலரு நவுனு, சிங்குலர் வெர்பு வரும். வேஜுக்கு கூட ஒரு எஸ் சேர்த்திங்கன்னா சம்பளங்கள், கூலிகள் புளூரல் நவுன் ஆயிரும். அப்போ புளூரல் வெர்பு எடுக்கும். எடுத்துக்காட்டு பாருங்கள், த வேஜ் ஈஸ் டூ லோ. ஊதியம் மிகவும் குறைவாக உள்ளது. வேஜ்னு போட்டிருக்கிறோம். சிங்குலர் நவுனு, சிங்குலர் வெர்பு ஈஸ் எடுக்குது. தயர் வேஜஸ் வேர் பெய்டு எஸ்டர்டே. தயர் வேஜஸ் அவர்களுடைய சம்பளங்கள், ஊதியங்கள். வேஜஸ்ன்னு புளூரல் நவுன் வந்திருக்குது. அப்போ வேர் பெய்டு புளூரல் வெர்பு எடுக்கும். அதே வேஜஸ் தான். எஸ் சேர்ந்து வந்துச்சுன்னா ப்ளூரல் வெர்பு, எஸ் இல்லாத வந்துச்சா சிங்குலர் வெர்பு எடுக்கணும்னு தெரிஞ்சுங்க. அடுத்து ரூல் 67. ரூல் 67. ரூல் 67. வேஜஸ் என்ற வார்த்தை தண்டனை என்ற அர்த்தத்தில் வந்தால் சிங்குலர் வெர்பு எடுக்கும். அதே பாருங்கள், இந்த வேஜஸ்ன்றதுக்கு கூலி, சம்பளம்னு இருக்குது. ஆனால் அதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேஜஸ்ன்ற வார்த்தைக்கு தண்டனை அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் இந்த வேஜஸ்ன்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணோம்னா சிங்குலர் வெர்பு தான் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. இது அந்த ரூலை அது ரெண்டையும் கம்பைனாக சேர்த்து படிங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். த வேஜஸ் ஆஃப் த சின். வேஜஸ் ஆஃப் சின் இஸ் டெத். பாவத்தின் தண்டனை மரணம். பாவத்தின் தண்டனை மரணம். பாவத்தினுடைய தண்டனை மரணம். இந்த வேஜஸுக்கு, இந்த சென்டென்ஸில் வர வேஜஸுக்கு தண்டனை அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் வந்துருக்குது. அப்படி தண்டனைன்ற அர்த்தத்தில் வேஜஸ்ன்ற வார்த்தை ஒரு சென்டென்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சிங்குலர் வேர்பு தான் போடணுன்றாங்க. யூஸ் போடணுமா? அடுத்தது ரூல் 68. ஏ கப்புள் ஆஃப் வந்திருந்தால் அது சிங்குலர் வேர்பு தான் எடுக்கும். ஏ கப்புள் ஆஃப் டேஸ் ஈஸ் எனஃப் டு டூ திஸ். ஏ கப்புள் ஆஃப்னு சென்டென்ஸை பயன்படுத்துறீங்கன்னா சிங்குலர் வேர்பு தான் போடணுன்றாங்க. யூஸ் வந்துருச்சிங்களா? நன்றி.